ஹே கைஸ், புருடோ சீரிஸ்ல நம்ம நருட்டோ ஃபீல் ஆயிருக்கோம். அதே சைடு நம்ம சாஸ்கியும் ட்ரீ கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆனா இப்போ நம்ம லீஃப் வில்லேஜ் டிஃபென்ஸே இல்லாம இருக்கு. ஆனா உண்மையா ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்ம நருட்டோல இருந்த ஒரு சில பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன்னுமே புருடோ சீரிஸ்ல இருக்காங்க. சோ இப்போ கூட லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணா கண்டிப்பா அந்த லெஜெண்டரி பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாம் அட்டாக்கிங் இறங்குவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு டாப் 5 நருட்டோ கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபைல யமாட்டோ ஆஷிராமாவுக்கு அடுத்து உட்ரிலிஸை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றவர் அப்படின்னா நம்ம யமாட்டோ தான். அது மட்டும் இல்லாம இவர் கஷாஷி கூட ஆங்கோனி இருந்திருப்பாரு. கண்டிப்பா லீஃப்ல ஒரு ஆபத்துனா கண்டிப்பா தலைவர் அங்க இருப்பாரு. நம்ம போல கஷாஷி அட்டாக் ஒரு காலத்துல நம்ம தலைவர் காப்பி நிஞ்சாவா இருந்திருப்போம். ஆனா ஷரிங்கன் போனதுக்கு அப்புறமா அந்த பேர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் நமக்குள்ள அந்த பேர் எப்பவுமே இருக்கும். நம்ம தலைவர் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் சிட்டதைய மாஸ்டர் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் தாய் ஜுட்ஸி பெர்ஃபெக்ட் ஆனவர். கண்டிப்பா லீஃப்ல ஒரு ஆபத்துனா நம்ம கஷாஷி அங்க இருப்பாரு. நம்ம த்ரீலமை காய் போட்டு நிஞ்சாவா மடவே மேல வச்சது நம்ம திரும்ப அதே வீட்ல இருக்கிற பிரச்சனைனா நம்ம வராம இருப்பாரா? புருடோ சீரிஸ்ல என்னன்னா இவர் கடைசி வரைக்கும் வீல் சேர்ல காமிச்சிருந்தாங்க. நம்ம தலைவர் இப்ப கூட நம்ம ட்ரைனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே திரும்ப 8 கேட் ஓபன் பண்ண அந்த பீஸ்ட பார்க்க காத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம டோல வரைச்சு நம்ம தலைவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை. இப்ப புருடோ சீரிஸ்ல சைலண்டா இருந்தாலுமே சைலண்டா இருந்து ஸ்கெட்ச் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. ஒரு காலத்துல வில்லனா இருந்தாலும் இப்ப லீஃப்ல தான் இருக்காரு. அதுவும் நவராரா இருக்காரு. கண்டிப்பா லீஃப்ல ஒரு ஆபத்துனா இவர் இருப்பாரு. இந்த வீடியோல நம்ம ஒண்ணா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் போட்டுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் இத்தனை வருஷம் ட்ரைனிங்ல நம்ம 7th கேட் வரைக்கும் ஓபன் பண்ண கத்து வச்சிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரும்ப ஒரு வெஸ்ட் பார்க்க தயாரா இருக்கீங்களா? இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching. Bye.